தினமொரு வசனம். சங்கீதம் 27 வசனம் 1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பயம் பல்வேறு வடிவங்களில் வந்து மனிதனை தாக்குகிறது. சிலருக்கு சில மனிதர்களை குறித்த பயம், சிலருக்கு சில சூழ்நிலைகளை குறித்த பயம், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், சிலருக்கு இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்ற கற்பனைகளின் விளைவான பயம். பயம் தோன்றுவதற்கு முக்கியமான காரணம் வலிமையான நம்பிக்கையூட்டும் ஒரு உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் நாம் நிற்கின்றோம் என்ற நிச்சயமின்மையே. வாழ்க்கையில் சில எதிர்மாறான சூழ்நிலைகளையும் சில மனிதர்களின் பொல்லாத செயல்களையும் தனித்து நின்று சந்திப்பது போன்ற உணர்வுகளால் தான் பயம் மனிதர்களை படாத பாடுபடுத்துகிறது. பணம், பொருள், கல்வி, பிறர் உதவி, சுய திறமைகள் போன்றவற்றின் மேல் சார்ந்து நின்று கொண்டு நாம் பயத்தை மேற்கொள்ள முடியாது. அவைகள் நமக்குள் உறுதியான நம்பிக்கை உணர்வுகளை ஏற்படுத்தும் பலமற்றவை. எது நடந்தாலும், எது நேரிட்டாலும், யார் எதிராக வந்தாலும், எது எப்படி திரும்பினாலும் நம்மை விழாது தாங்குவதற்கு வலிமையுள்ள ஒருவர் நம்மோடு இருப்பதை உணர்ந்தால்தான் இந்த உலகின் எதிர்மறையான காற்றுகளை உறுதி குன்றாமல் நின்று சந்திக்க முடியும். கோலியாத்தை கண்டு சவுல் மிரண்ட போது தாவீதோ தைரியமாக அவனை எதிர்த்து நின்றான். அவரோடு நெருங்கி பழகியதால் பெற்றிருந்த அந்த நம்பிக்கை அவனை திடனாக நிற்க வைத்தது. அவன் தன் சுய வலிமையை அஸ்திபாரமாக கொள்ளாமல் என்றும் மாறாத தேவனை அஸ்திபாரமாக கொண்டதால் எந்த பயமும் அவனை அசைக்க முடியவில்லை. சங்கீதம் 46 வாசிக்கும் போது அதனை எழுதின தேவ மனிதன் பூமியே நிலைமாறினாலும் பயப்பட மாட்டோம் என்று எழுதுவதை பார்க்கின்றோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படை என்ன? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கின்றார். இதுவே அந்த அடிப்படை. சகல எதிர்மாறான சூழ்நிலைகளையும் ஆளுகை செய்யும் வல்லவராகிய தேவனோடு தங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கமான உறவு இருக்கின்ற காரணத்தினால் பயம் விலகி போகிறது. ஆம், தேவ உறவே பயத்தை புறம்பே தள்ளும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நிச்சயத்தோடும் உறுதியோடும் பயமின்றி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.